இருவாச்சி பறவை எந்த மாநிலத்தோடது? யார சொன்னீங்களே? சரி டேய், அவரும் ஏன்டா நானே சொல்ல, நீ என்ன வந்து கேரள மாநிலத்துடைய இருவாச்சி பறவை. அப்போ நம்ம ஏன் அதை பத்தி பேசுறோம்னா, நம்மளுடைய மேற்கு மலைத்தொடர்ச்சியில் இருக்கிற சோலைக்காட்டுலயும் அது இருக்கு. எங்க மேற்கு மலைத்தொடர்ச்சியிலயும் இருக்கு. அதனுடைய வாழ்வியல் முறையில் பார்க்கும்போது அதிகப்படியான விதைகளை எடுத்து காடுகளில் கொண்டு போய் மரங்கள் உருவாக்குது. பேசக்கூடாது. அடுத்தது என்னன்னா, ஒரு இருவாச்சி பறவை ஒரு பெண் பறவையோடு சேர்ந்து முட்டையிட்ட பிறகு அது ஒரு பெரிய உயர்ந்த மரத்தில் இருக்கிற ஒரு பொந்தை தேர்வுபடுகிறது. காட்டில் சோலைக்காட்டில் எப்படி இருக்கும்? 100 அடி மரம் இருக்கும், பெரிய மரங்கள் இருக்கும். அந்த பொந்தை தேர்வு செய்த பிறகு அவர்கள் அந்த கூட்டை போய் பார்த்த பிறகு எனக்கு இது பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த கூடுலை முட்டையிடுவதற்கு முன்னாடி, முட்டையிட்ட பிறகு அதுக்கு பின்னாடி அது என்ன செய்யுதுன்னா, அதோடைய இறகுகளை மூக்கால் அழகால் வெளியே எடுத்து போட்டு வெறும் ஒரு ரோமத்தோட அந்த கூட்டுக்குள்ளே போகுது. கூட்டுக்குள்ளே போன உடனே ஆண் குருவி அந்த முட்டை மேலே உட்கார்ந்த பிறகு அந்த மேலே இருக்கிற துவாரங்களை ஒரு அலகு மட்டுமே உள்ளே போகக்கூடிய இடத்தை விட்டுவிட்டு மீதி எல்லாமே சோலைக்காடுகள் இருக்கிற மண்களை வைத்து அந்த கூட்டை மூடி விடுகிறது. பிறகு அந்த பெண் இருவாச்சி அடை காத்து கொஞ்சி பொறிச்சு அது வெளியே வருகின்ற வரை அது உள்கூட்டிலேயே தான் இருக்கும். அதுக்கு ஆண் இருவாச்சி இங்கிருந்து கொண்டு போய் ஒரு அத்திப்பழம், ஒரு அரணை, ஒரு ஓணான் போன்ற உயிரினங்களை கொண்டு போய் அது கொடுக்குது. அதனால தான் காடுகளில் இருக்க இருவாச்சி பறவையை நம்ம யாரும் சுடக்கூடாது. இருவாச்சி பறவையை கொண்டுட்டு என்ன ஆகும்? அதோடைய குஞ்சுகளுக்கும் தாய் பறவைக்கும் உணவு இல்லாமல் செத்து போயிடும். அவங்க அந்த கூட்டை மூடிட்டாங்கன்னா ரெண்டாவது வெளியே வரவில்லை. ஆண் குருவி கொண்டு போய் தீவனத்தை கொடுத்தாதான் அழகு மூலியமா ஒரு அழகு அப்படி வெளியே விடுவாங்க. அந்த சாப்பாடை பழத்தை எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடுவாங்க. பிறகு குஞ்சு பொறித்து நல்ல முறையில் வெளியே வருகின்ற பொழுது அந்த மண்கூட்டை அழகாலேயே உடைக்கிறது. உடைச்சி தள்ளி தயாராக வருகின்ற பொழுது மறுபடியும் அந்த ஆண் இருவாச்சி ஒரு பழத்தை கொண்டு போய் அந்த பெண்ணு இருவாச்சிக்கு கொடுத்து, சத்துள்ள பழத்தை கொடுத்து, மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அது குஞ்சுகளையும் அதனுடைய தாய் பறவையும் கூட்டிக்கிட்டு வெளியே போகின்ற அந்த வாழ்வியல் நம்மகிட்ட இல்லை. அப்போ காடுகளை உருவாக்குவதும் அந்த குஞ்சுகளை பாதுகாப்பதற்கும் இருவாச்சி செய்கின்ற வேலையை நாம் மனதில் எடுத்து உங்களுடைய கல்வி பயணத்தை நீங்கள் தொடங்க வேண்டும். உங்களுடைய நேர நிர்வாகத்தை பார்த்து நீங்கள் அத்தனை பேரும் சாதனையாளராக வர வேண்டும் வாழ்த்தி